நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே மேலசின்னம்பட்டி மற்றும் கள்ளிவேலிப்பட்டி கிராமத்தில் தொடர்மழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், விவரங்கள். வணக்கம் சுபா. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள மேலசின்னம்பட்டி, கல்வேலிப்பட்டி, வாடிப்பட்டி ஆகிய கிராமத்தை தொடர்ந்து நேற்று பெய்த கனமழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி மற்றும் சாய்ந்து நெற்பயிர்கள் சேதமடைந்து விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே அரசு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கிராமத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் முல்லை பெரியார் பாசன கால்வாயில் நெல் நடவு செய்யப்பட்டு தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ளது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதும் கனமழையால் சாய்ந்து நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்துள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிரிட்டு நீரில் மூழ்கி சேதமடைந்தால் இதனால் ஏக்கருக்கு 30,000 முதல் 40,000 வரை செலவு நஷ்டடி ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு அதிகாரிகள் நெற்பயிர்கள் ஆய்வு செய்து இப்பகுதி விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி குமார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.